நெடியோன் வணக்கம். இன்று நாம் திருச்செந்தூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது தெற்கு நோக்கி சென்றால் கல்லாமொழி என்ற கிராமம் அமைந்திருக்கின்றது. அந்த கிராமத்தில் தான் இன்று அனல் மின் நிலையம் தமிழக அரசால் கட்டப்பட்டு வருகின்றது. அங்கு ஒரு தர்காவும் அமைந்திருக்கின்றது. இந்த தர்காவின் பெயரானது கிழவு நபிகள் தர்கா என்று அழைக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 6 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவர்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது கட்டப்பட்ட கட்டட பணிகள் அப்பொழுது துவக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அந்த தர்கா ஏராளமான மக்கள் அந்த வழியாக செல்லும் இஸ்லாமியர்களால் வழிபடப்பட்டு வருகின்றது. அதே போன்று மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் தர்கா என்பதால் அனைவரும் சென்று வழிபட்டு வருகிறார்கள். இது கடற்கரைக்கு மிக அருகே காணப்படுகின்றது. இப்பொழுது அந்த தர்காவில் தான் நாம் நிற்கின்றோம். பாருங்க, மிக அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்றது. இதன் கட்டட அமைப்பானது 200 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டட பணிகள் துவக்கப்பட்டிருப்பதால், அதாவது கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்றது. கோவில்களில் எப்படி கற்களை செதுக்கி வைத்து கட்டடங்கள் கட்டுவார்களோ அதே போன்று மேல கூட பாருங்க, கல்ல ஒன்னோட அடுக்கி இருக்காங்க. மேல மேற்கூரையானது கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. தூண்கள் அதே போல் கற்களால் செதுக்கப்பட்டிருக்கின்றது. கோவில்களில் சிற்பங்கள் செதுக்கப்படும், ஆனால் இங்கு சிற்பங்கள் எதுவும், அதாவது ஒரு தர்கா அது இஸ்லாமிய வழிபாடாக இருப்பதால் எந்த ஒரு சிற்பங்களும் செதுக்கப்படவில்லை. கற்களை செதுக்கி அந்த கட்டடமானது இஸ்லாமிய, அதாவது கட்டடக்கலையின் பாணியில் கட்டப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு சிற்பங்களோ இல்லாத வகையில் அது மேற்கூரையுடன் கூடிய, அதாவது மேற்கூரை கூட கல்லால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த கட்டடம் மிக அழகிய தோற்றத்துடன் இருக்கின்றது. அதே போன்று ஆண்கள் பெண்கள் இரவும் தனித்தனியே வழிபடுவதற்காக 2 வாயில்கள், அதாவது 2 பக்கம் இடது வலது காணப்படுகின்றது. இரவும் தனித்தனியே வழிபட்டுக் கொள்ளலாம். நடுவில் அந்த தர்காவின் அதாவது ஹிலவு நபிகள் இங்கு அடக்கம் செய்யப்படவில்லை. அவர் வளைகுடாத மத்திய கிழக்கில் வாழ்ந்தவர். மோசஸ் பைபிளிலும் காணப்படுகின்றது. அதே போன்று திருக்குறானிலும் அவர் பெயர் வருகின்றது. மூசா என்று அழைக்கப்படுகிறார் அல்லது மோசஸ் என்று அழைக்கப்படுகின்றார் பைபிளில். இவர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட 13 13ஆம் நூற்றாண்டு கிமு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 13 13ஆம் நூற்றாண்டு, அதாவது 13 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவராக அறியப்படுகின்றார். அந்த காலத்தில் தான் ஹிலவு நபிகளும் வாழ்ந்ததாக சில திருக்குரானின், அதாவது அத்தியாயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 18 அத்தியாயம் 18 பாடல் 6-7 அந்த குறிப்புகளானது காணப்படுகின்றது. அந்த காலகட்டத்தை இதை வைத்து நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், கிட்டத்தட்ட கிமு 13 16 நூற்றாண்டுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் மோசஸ் வாழ்ந்த காலகட்டத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அவரை நினைவை கொண்டு இந்த தர்காவானது இங்கு எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த தர்கா கட்டடம், அதாவது 2 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. ஒன்று 1913 ஹிஜ்ரி ஆண்டு 1331 கட்டப்பட்ட கட்டடமாக இருக்கின்றது. அதாவது 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1913ஆம் ஆண்டு இந்த கட்டட பணிகள், அதாவது மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக அதில் எழுதப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தை சேர்ந்த சேகு முகமது அவர்கள், அவரின் மகனும் அவர்கள் இந்த கட்டடத்தை மக்களுக்காக கட்டி தந்ததாக இந்த கல்லாலான இந்த பகுதியில், தர்கா பகுதியில் உள்ளே ஒரு கல்வெட்டு காணப்படுகின்றது. அடுத்த ஒரு கல்வெட்டானது வெளியே காணப்படுகின்றது. காயல்பட்டினத்தை சேர்ந்த ஒரு அகமது மற்றும் அவரின் மகன் அகமது ஆசன் இவர்களால் இந்த கட்டடமானது பொது நன்மைக்கு வகுப்பு செய்யப்பட்டது என்றும் எழுதப்பட்டுள்ளது. இதன் ஆண்டு 1930, ஹிஜ்ரி ஆண்டு 1348. ரம்லான் பிறையின் ரம்லான் பிறை தெரியும் அதே நாளில் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கட்டடமானது மக்களுக்காக வகுப்பு செய்யப்பட்டது என்றும் அதில் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது அதாவது 6 தலைமுறைக்கு முன்னால் இந்த தர்காவை கட்டி அந்த கட்டட பணிகளை துவக்கி அவர்கள் நினைவாக கட்டியவர்களால் என்றும் வழி நடத்தப்படுகின்றது. அவர்களால் நிர்வாகம் செய்யப்படுகின்றது. 6 தலைமுறைகளை கடந்து விட்டது. அந்த தலைமுறையைச் சேர்ந்த ஒருவரின் மருமகள் தான் இப்பொழுது அந்த தர்காவில் அந்த காணப்படுபவர். அவர்தான் அந்த தர்காவை திறந்து நமக்காக காட்டினார். மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது. உள்ளே மிகப்பெரிய குத்துவிளக்கு ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது. எல்லா தர்காக்களும் எப்படி வழிபடப்படுமோ அதே வகையில் தான் இந்த தர்காவும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. வழிபாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையான ஒரு தர்காவாக காணப்படுகின்றது.
ஆண்டுதோறும் கந்துவி விழாவானது கொண்டாடப்படுகின்றது. கந்துவி என்றால் அரபியில் விழா அல்லது கொடை என்று பொருள்படும். கொடை விழா என்று திருநெல்வேலி பக்கம் சொல்லுவார்கள். இங்கு அதாவது ஜமதுல் அவ்வால், அதாவது 5வது மாதம் 18ஆம் நாள் பிறை நாள் அன்று அந்த விழாவானது ஆண்டுதோறும் இந்த தர்காவில் மிக முக்கியமான விழாவாக இப்பொழுதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக. இதுதான் இந்த தர்காவை பற்றிய செய்தியாக இருக்கின்றது. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை மிக்க நன்றி.